ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்காக வித்தியாசமான ஒரு தெலுங்கு படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோடைய பேர் ஓ சுகுமாரி. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வர நம்ம ஹீரோயின் சுகுமாரிக்கு ஒரு வித்தியாசமான நோய் இருக்குது. நோயின்னு சொல்கிறத விட அதை சக்தின்னே சொல்லலாம். அது என்ன மாதிரியான சக்தினா, அவளை யாராவது தொட்டாலோ அவ்வளோதான், அவங்க உடம்புல அப்படியே எலக்ட்ரிக் பாஸ் ஆகும். கிட்டத்தட்ட அந்த ஊருடைய ஒரு எலக்ட்ரோ மாதிரி நம்ம ஹீரோயின் வளம் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இருக்கக்கூடிய இந்த விசித்திரமான வியாதி இருக்கிறது அந்த ஊருக்காரங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு, இவளை எப்படியாச்சும் ஊரை விட்டு கிளப்பணும், யாராவது ஒரு இழிச்சவாயம் மாட்டினானா அவன் தலையில் கட்டி கல்யாணம் பண்ணி கொடுத்தான் பீனும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது தான் இவங்க தேடிட்டு இருந்த இழிச்சவாயனா இந்த படத்துடைய ஹீரோவான ஆதி உள்ளே என்றாவறான். அவனுக்கு ஹீரோனை பத்தின விஷயங்கள் முழுசா தெரியாம அவளை தொட்டா ஷாக் அடிக்குன்ற விஷயத்தையே இந்த ஊர்க்காரங்களாம் டோட்டலா மறைச்சு வச்சு கல்யாணம் பண்ணி ஹீரோயினை ஹீரோ ஆதி கூட சேர்த்து இந்த ஊரை விட்டு அனுப்பிடுறாங்க. தொட்டாலே ஷாக் அடிக்கக்கூடிய பொண்டாட்டியை கட்டிட்டு ஊரை விட்டு போன ஹீரோவுடைய நிலைமை என்னாச்சு, ஹீரோயினுக்கு ஏன் இப்படி ஒரு விசித்திரமான சக்தி வந்திருக்கு, கடைசியில இவங்களை தொட்டாலே ஷாக் அடிக்கிற விஷயம் ஆதிக்கு தெரிய வந்தோம், அவன் என்னெல்லாம் பண்ணா, இப்படி பல கேள்விகளுக்கு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவலில் பல திருப்பங்களோட சொன்ன படம் தான் இந்த ஓ சுகுமாரி. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னு லைக் கமெண்ட் ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போவோம். படத்தோட 80s காலகட்டத்தில் ராத்திரி நேரம் ஒரு கிராமத்தில் புள்ள பிடிக்கிற கும்பல் இறங்கி அந்த ஊரில் இருக்க பெண் குழந்தைங்களா கிட்னாப் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து வண்டியில் ஏற்றிட்டு இருக்காங்க. இது அந்த ஊர் தலைவர் பார்த்துறாரு. உடனே அவர் ஓடி வந்து அவங்க வண்டியில் ஏற்றிருக்கா அந்த குழந்தைங்களெல்லாம் காப்பாற்றுறாரு. அதோட சேர்த்து இவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த குழந்தையோட பேர் தான் சுகுமாரி. அவளை தூக்கிட்டு அந்த கேங் கிட்ட எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாரு. ஆனா அந்த கேங் சுகுமாரி கண்ணு முன்னாடி அவங்க அப்பாவை போட்டு பொலம் பொழக்க அவளுக்கு என்ன பண்றது தெரியல, ஒரு மாதிரி அதிர்ச்சியாகி போய் நிக்கிறா. அப்ப சட்டுன்னு பாத்தீங்கன்னா அந்த கேங் இந்த பெண் குழந்தை மட்டும் நம்ம ஏன் வேணும், இவளையும் தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சுகுமாரி பக்கம் திரும்பி அந்த கேங்ல இருந்த ஒருத்தன் இந்த குழந்தைய தொட்டு தூக்க பாக்குறான். அப்ப டப்புன்னு அவன் அப்படியே எலக்ட்ரிக் பாஸ் ஆகி தூக்கி வீசி அடிக்கப்படுறான். இந்த இடத்துல தான் ஹீரோனோட அப்பா ஆச்சரியமா பாக்குறாரு. அவருடைய பெண் குழந்தைய தொட்டா ஷாக் அடிச்சு தூக்கி வீசி அடிக்கப்படுறாங்க. ஸோ உடனே இவர் இந்த கேங் எல்லாரையும் அடிச்சு துரத்திட்டு அவங்க கடத்த முயற்சி பண்ண பெண் குழந்தை எல்லாரையும் மீட்டு கொடுத்துட்டு தான் குழந்தையை தூக்கிட்டு இதுக்கு மேலே இந்த ஊரில் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பிடுறாரு. இந்த டிராவலில் நம்ம சுகுமாரிக்கு இறந்து போன அவங்க அம்மா சொன்ன கதைகள்லாம் அப்படியே இவளுக்கு நினைவாக வந்து போகுது. ராத்திரியில அவங்க அம்மா இவளுக்கு சாப்பாடு ஊட்டும் போது அங்கே வானத்தில் தெரியுது பாரு நிலா, அந்த மாதிரி தான் நீயும், உன்னை யாராலையும் தொட முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வளர்த்துருப்பாங்க. இப்போ இவருடைய அப்பா சுகுமாரி தூக்கிட்டு வேற ஒரு ஊருக்கு டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும் போது அந்த ஊர்ல நிறைய குழந்தைங்களுக்கு காசு நோய் வந்திருக்கு. சுகுமாரியோட அப்பாவே ஒரு வைத்தியர் தான். அவர் உடனே அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் மருந்து கொடுத்து குணப்படுத்துறாரு. உடனே அந்த ஊர்க்காரங்களாம் சேர்ந்துட்டு யார் நீங்க, எங்கிருந்து வரீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, நான் இந்த மாதிரி வைத்தியர் தான், பக்கத்து ஊர்ல ஒரு நல்ல கிளினிக் வைக்கிறதுக்காக இடம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சுகுமாரியோட அப்பா சொல்ல, நீங்க எதுக்கு பக்கத்து ஊர் போறீங்க, நம்ம ஊர்லயே தங்குங்க, உங்களுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி அந்த ஊர் பிரசிடென்ட் நம்ம ஹீரோயினான சுகுமாரிக்கும் அவங்க அப்பாவுக்கும் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி அந்த ஊர்லேயே அவங்கள செட்டில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் குட்டி பொண்ணான சுகுமாரி அதே ஊரில் இருக்க ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கா. அந்த ஸ்கூலில் அள்ளின்ற வாய் பேசாத ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுகிட்ட ஒரு பையன் தகராறு பண்ண இதை பார்த்துட்டு இருக்க சுகுமாரியால் பொறுத்துக்க முடியல. உடனே போயிட்டு தகராறு பண்ணிட்டு இருக்க அந்த பையனை பிடிச்சி தள்ள அவ்வளோதாங்க அந்த பையன் அப்படியே தாக்கடிச்சு தூக்கி வீசிடிக்க போகிறான். இதை பார்த்துட்டு டீச்சருக்கு ஒரே ஆச்சரியம். சுற்றி இருக்கிற பசங்களாம் சுகுமாரியை பார்த்து பயப்படுறாங்க. உடனே சுகுமாரி வாத்தியாரை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் வாத்தியார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் போது அவரை தொட்டா அவருக்கும் ஷாக் அடிக்குது. அப்புறமா தான் தெரிய வருது இந்த பொண்ணை தட்டா ஷாக் அடிக்குதுன்னு சொல்லிட்டு. இப்படியே அந்த ஊர்ல சுகுமாரி இந்த ஊர்ல வளர்ந்துட்டு இருக்க அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பக்கத்து ஊரை சேர்ந்த ஆதின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவனுடைய தாத்தா ஒரு காலத்துல இந்த மொத்த ஊரையே கட்டி ஆண்டுட்டு இருந்திருப்பாரு. அவருக்கு 2 பசங்க. அதுல மூத்த பையனுடைய பையன் தான் இந்த ஆதி. இந்த பையனுடைய பையன் தான் இப்போ அந்த ஊருடைய பிரசிடென்டா இருக்கான். எப்படியாவது நம்ம இந்த ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆகணுன்ற கனவோட தான் இந்த ஆதி சுத்திட்டு இருக்கான். அது போக இவனோட தாத்தா இவங்களுக்கு மொத்தமா கிட்டத்தட்ட 80 ஏக்கரா சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. ஆனா உயிரில் என்னுடைய பேரன்கள்ல யாருக்கு முதல்ல குழந்தை பிறகுதோ அவங்களுக்கு தான் இந்த சொத்தெல்லாம் போய் சேரும் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுக்காரு. அவ்வளவுதாங்க இந்த உயில் படிச்ச நம்ம ஹீரோ ஆதி உடனே கல்யாணம் பண்ணிக்க துடிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கினா தான் 80 ஏக்கரா சொத்து வரும். அந்த சொத்தை வச்சு வரப்போற எலெக்ஷன்ல ஃபுல்லா செலவு பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கிரிமினலா யோசிச்சு பொண்ணு தேட ஆரம்பிச்சிடறான். இப்படி இவன் ஒரு பக்கம் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் சுகுமாரி இருக்கக்கூடிய அந்த கிராமத்துல திருவிழால நாடகம் போட்டிருக்காங்க. அந்த நாடகத்துல ஊர் தலைவரே கும்பகாரண மாதிரி வேஷம் போட்டிருக்காரு. அவர் கூட நடிக்கக்கூடிய ஒரு பொண்ணு கேரக்டர் இருக்கு. அந்த பொண்ணு சுகுமாரின்னு தெரியாம அவர் தொட்டுறாரு. அவ்வளவுதாங்க ஸ்டேஜ்லயே அந்த ஊர் தலைவர் ஷாக் அடிச்சு தூக்கி வீசி அடிக்கப்பட அடுத்த சீன்லயே ஊர்க்காரங்களாம் ஒண்ணு கூடி இந்த சுகுமாரி பொண்ணை தொட்டாலே ஷாக் அடிக்குது. இவங்களை இந்த ஊருக்குள்ளே அலோவ் பண்ணிடக்கூடாது, யோ பிரசிடென்ட் நீ பண்ண காரியத்தினால தான் இந்த குடும்பம் இங்கேயே செட்டில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஊர் தலைவரை பார்த்து எல்லாரும் திட்ட, சரி என்னதான் இருந்தாலும் சுகுமாரி ஒரு பொண்ணு தானே, அவளை நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவளே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போறா. ஸோ அதனால சுகுமாரோட அப்பாவை கூப்பிட்டு நீ முதல்ல உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவரா நான் எத்தனையோ முறை அவளுக்கு நல்ல வரன்னு பார்த்தேன்,
ஆனா வர மாப்பிள்ளைகள்லாம் இவளுக்கு ஷாக் அடிக்கிற விஷயம் கேள்விப்பட்ட உடனே துணியக்கான ஓடிடுறானுங்க. நானும் எப்படியாச்சும் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் தான் பார்த்துன்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சோகமா சொல்ல, சரி ஓகே கவலையை விடு, உன் பொண்ணு சுகுமாரிக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி இந்த ஊரை விட்டு காலி பண்ண வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி ஊர் தலைவர் கூடவே சுகுமாரியை தொட்டாலே ஷாக்கடிக்கிற விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்கூடிய பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி சுகுமாரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நம்மளுடைய முதல் மிஷனா இருக்கும். அவளை பார்க்க வர மாப்பிள்ளைக்கு இவளுக்கு ஷாக்கடிக்கிற விஷயம் இருக்குதுன்னே தெரியாத மாதிரி அவளை எப்படியாச்சும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணி துரத்தி விட்டணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் ஊரா பொண்ணு தேடி போயிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஆதி இருக்கால, அவன் சுகுமாரி இருக்க அந்த ஊருக்குள்ளேயும் வரான். அப்படி அவன் புல்லட்ல வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினை யாரோ துரத்திட்டு வராங்க. யாரா அந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சட் அடிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி தொடப்பு கட்டியோட அந்த ஊர்ல இருக்க லேடிஸ் எல்லாம் ஹீரோனை துரத்திட்டு வராங்க. எதையும் பார்க்காத நம்ம ஹீரோயினே சொல்லி விட்டு பார்த்துட்டு இருக்கான். யாரா கோமாளி என்ன இப்படி துரத்திட்டு வராங்க, அதை கூட பார்க்காம என்ன சைட் அடிச்சுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோனை ஒரு லுக்கு விட்டு போக நம்ம ஹீரோயினை அந்த கோலத்துல பார்த்தும் கூட அவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி கூட பொண்ணு பார்க்க வந்த மாமா கிட்ட யார் அந்த பொண்ணுன்னு விசாரிங்க, நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி தான் மாமா கிட்ட சொல்ல, உடனே இந்த மாமங்காரன் ஆதியை கூட்டிட்டு அந்த பொண்ணு யார் என்ன எதுன்னு போய் விசாரிக்க போறாங்க. அப்படி விசாரிக்க போகும்போது தான் ஆல்ரெடி அந்த ஊரே சேர்ந்து எப்படியாச்சும் ஹீரோனுக்கு கல்யாணம் பண்ணி இந்த ஊரை விட்டு துரத்தணும் தானே பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ வந்திருக்காண்டா ஒரு நல்ல மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி ஆதியை வளைச்சு போடணும்னு சொல்லிட்டு சுகுமாரியை பத்தி பயங்கரமா பில்டப் கொடுத்து பேசுறாங்க. அந்த பொண்ணு தங்கம்னா தங்கம், அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன் கொடுத்து வச்சவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப் ஏத்திக்கிட்டே இருக்காங்க. ஓகேன்னு சொல்லிட்டு சுகுமாரியை பொண்ணு பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ கிளம்பி அவரோட வீட்டுக்கு போறாங்க. ஹீரோயின் வீட்டுல ஊர்க்காரங்கெல்லாம் ஒண்ணு கூடி எப்படியாச்சும் இந்த மாப்பிள்ளைய விட்டுறவே கூடாதுன்னு சொல்லிட்டு, இந்த ஊர்ல ரொம்ப நல்ல பொண்ணுனா அது எங்க சுகுமாரி தாங்க, அவளை நீங்க கட்டிக்கணும்னா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி இப்படின்னு சுகுமாரியை பத்தி பில்டப்பா ஏத்திக்கிட்டு இருக்காங்க. சுகுமாரிக்கா ஒரு பக்கம் நம்மள தொட்டாலே ஷாக் அடிக்கிற விஷயம் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசனையிலே நின்றுட்டு இருக்கா. ஆதிக்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கூப்பிட்ட உடனே ஆதியும் ஆமாமா நான் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் தனியா கூப்பிட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, எல்லாம் இருக்கட்டும்டா என்ன தொட்டாலே ஷாக் அடிக்கிற விஷயத்தை எப்படா உங்ககிட்ட சொல்றது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அப்படியே இங்க தயங்கி அந்த விஷயத்த சொல்ல வராங்க. ஆனா டப்புன்னு இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல இருந்த ஒரு பெரியவர் கூட்டு குடும்பத்துல வாழ்ந்துருக்கீங்களா அது சொர்க்கம் மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா கூட்டு குடும்பத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. இப்ப சடனா சுகுமாரிக்கு பொண்ணு பார்க்க வந்த ஆதி இருக்கான, அவனை பத்தி ஊரை சேர்ந்த லேடிஸ் எல்லாம் சுகுமாரி கிட்ட அவன் கூட்டு குடும்பம் சேர்ந்த ஒரு பையன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே இவனை கல்யாணம் பண்ணிட்டு போனா நாமளும் கூட்டு குடும்பத்துல ஒரு மருமகளா இருப்போம், அது நல்லதுதான் சொல்லிட்டு தனக்கு இருக்கக்கூடிய அந்த ஷாக் அடிக்கிற அந்த வீக்னஸை ஆதிக்கிட்ட சொல்லாமலே அதை மறைச்சி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவ்வளோதாங்க ஆதி பயங்கரமா ஹாப்பியாகிறான். அதுக்கப்புறம் கல்யாண ஏற்பாடுகள்லாம் ஒரு பக்கம் தடபுலாம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் இவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் பண்றாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்ல எப்படியா இருந்தாலும் ஆதி ஹீரோனுக்கு ரிங்கு மாட்டி விடணும். இப்போ கண்டிப்பா ஷாக் அடிக்கிற விஷயம் தெரிய வந்துருமே, என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் டப்புன்னு இவங்க கரண்ட் பாஸ் ஆகாத மோதிரத்தை ரெடி பண்ணி தொடாமலே போட்டு விடுற மாதிரி ஒரு புதுசா ஒரு சடங்கையே ஒன்று கொண்டு வந்து இதுதான் எங்க ஊருடைய வழக்கம்னு வேற சொல்லிடுறானுங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆதியும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தொடாமலே டூம் படாம அந்த கரண்ட் பாஸ் ஆகாத மோதிரத்தை ஹீரோனுக்கு போட்டு விடுறான். நல்லபடியாக உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டும் நடக்குது. அப்படி என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே அங்க போட்டோகிராஃபர் வந்து ரெண்டு பேரும் ஒன்னா நில்லுங்க, ஷோல்டர் மேல கை போட்டுட்டு நில்லுங்க, நான் போட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, போட்டோகிராஃபர் எங்க ஊர் வழக்கப்படி அதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த டச்சிங் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படின்ற மாதிரி அந்த போட்டோகிராஃபரை வெட்டி விட்டுறாங்க. இப்படி என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச அடுத்த நாளே ஆதி சுகுமாரியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கான். அப்படி வீட்டுக்கு வந்ததும் சுகுமாரி கிட்ட நெருங்கி போயிட்டு கிஸ் பண்ண பாக்குறான். ஐயோ வேணாங்க. உடனே ஆதியா எனக்கு புரியுதுங்க, எங்க மாமா சொல்லியிருக்காரு நீங்க ரொம்ப ட்ரெடிஷனலா வளர்ந்துருக்கீங்களாமே, அதான் நமக்கு இப்போ என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல, கிட்டத்தட்ட பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே ஹீரோனை கிஸ் பண்ண போறான். போச்சுடா கிஸ் அடிச்சா பையனுக்கு ஷாக் அடிச்சு தூக்கி வீசி அடிக்க போறான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப டைமிங்ல ஹீரோயின் அப்பா அங்க என்ட்ரி கொடுத்து ஹீரோயினை காப்பாத்திடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்பா ஆதியை கூப்பிட்டு அவங்க பொண்ணை தொட்டாலே ஷாக் அடிக்கிற விஷயத்த ஆதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த பயவுலையா ஹீரோயின் அப்பா என்ன சொல்றாருன்றதே காதுலயே கேட்காம தூரத்துல நின்றுட்டு இருக்க ஹீரோயினியே பாத்துக்கிட்டு இருக்கான். உனக்கு கண்டிப்பா கும்பி பாகம் தாண்டான்ற மாதிரி தான் தோணும். கட் பண்ணா ரெண்டு பேருக்கும் கல்யாணம். ஊரே சேர்ந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எப்படியாச்சும் சுகுமாரிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பினோம் அப்படின்னு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு தாலி கட்டும் போது லைட்டா டச் ஆகுது. அப்ப அவனுக்கு ஷாக் அடிக்குது. ஷாக் அடிக்கிற ஃபீல தன்னுடைய மாமா கிட்ட சொல்ல, டேய் நம்ம ராஜமௌழி எடுத்த மாவீரன் படம் பார்த்திருக்கியா, அதுல ராம் சரண் காதலகரோட டச் பண்ணும் போதெல்லாம் இந்த மாதிரி தான் ஷாக் அடிக்கும். நீங்க ரெண்டு பேரும் ஜென்மமா காதலிச்சு வந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கூறுகட்டத்தனமா கல்யாணம் பண்ணா போதுன்ற மாதிரி அடிச்சு விட, மாவீரன் ராம் சரண் காதலகரோட மாதிரி நாங்க ரெண்டு பேருமா அப்படின்ற மாதிரி இவனும் கனவுல மிதக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் தாலி கட்டி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹோமகோட்டை சுத்தி வரணும்ல, அப்பவும் கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சா சுத்தி வரணும். இந்த முறை கண்டிப்பா ஆதிக்கு ஷாக் அடிக்க போகுதுன்னு பார்க்கும்போது ஹீரோயின் கையை பிடிச்சி ஹோமகோட்டத்தை சுத்தி வரான். இவனுக்கு எதுவுமே ஆகல. அந்த கடவுள் தான்ப்பா இந்த ஊரை விட்டே அனுப்பணுன்றதுக்காக
அவளுக்கு அந்த டைமிங்ல ஷாக் அடிக்க விடாம தடுத்து நிறுத்தி எப்படியோ நல்லபடியா சுகுமாரிக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சாங்க. இங்க போடுறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்கள் கொட்டி கிடக்கு. தொட்டாலே ஷாக் அடிக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போன ஆதியோட நிலைமை என்னாச்சுன்றத செகண்ட் ஹாஃப்ல கலக்கலான காமெடி கலந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் ஊருக்கு கூட்டு வந்துறான். அப்படி அவன் ஊருக்கு கூட்டு வந்ததும் அவனுடைய கூட்டு குடும்ப வீட்டுக்குள்ள கூட்டு போறான். அப்படி கூட்டு போகும்போது தான் நம்ம ஹீரோயின் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் பாக்குறாங்க. எஸ், இதே குடும்பத்துல ஆதியோட தம்பி, அதாவது இவனுடைய சிதவா பையன், அவன் பிரெக்னண்டா இருக்க ஒரு இந்திகார் பொண்ணை கையோட கூட்டிட்டு வந்து இவளதான் நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறேன், இவளுக்கு பறக்க போற குழந்தை தான் இந்த வீட்டுடைய முதல் வாரிசு, ஸோ சொத்தெல்லாம் எனக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஆதியோட அப்பாவும் சித்தப்பாவும் ஃபுல் போதையில இருக்காங்க. பாவம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் இந்த மாதிரி ஆண்கள் கிட்ட மாட்டிட்டு கஷ்டப்படுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க. ரூம்குள்ள நம்ம ஹீரோவா ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறதுக்காக ஜாலியா இருக்காப்புல. ஆனா ஹீரோயினுக்கு இருக்கக்கூடிய விஷயம் தெரியாமலே தலைவன் ஹீரோயினை தொட போக ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட இருந்து விலகி போறாங்க. ஆனா இவன் விடாம விரட்டி பிடிச்சிடறான். அப்படி பிடிச்சதும் தூக்கி ஷாக் அடிச்சு வீசி அடிக்கப்பட்டு பெட்ல போய் விழுந்து பெட் நொறுங்கிடுது. என்னடா இவ்வளவு தொட்டா ஷாக் அடிதேன்னு சொல்லிட்டு குழப்பத்திலே வெளியே வரும்போது இவன் கண்ணு முன்னாடி ஒரு போஸ்டர் இருக்கு. அந்த போஸ்டர் ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ஊர் முழுக்க ஹீரோயினுக்கு இந்த மாதிரி தொட்டா ஷாக் அடிக்கணுன்ற மாதிரி அந்த ஊர்காரங்களாம் சேர்ந்து ஒட்டிருப்பாங்க. எல்லா போஸ்டரையும் கல்யாணத்துக்கு முன்னாடி கிழிச்சிருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு போஸ்டர் மட்டும் மிஸ் ஆயிருக்கும். அந்த மிஸ் ஆன போஸ்டரை போட்டோகிராஃபர் ஹீரோவுடைய தம்பி கையில கொடுத்து இதோ அண்ணா கையில் போய் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி போஸ்டர் கொடுத்து அனுப்பிப்பாரு. ஸோ அந்த போஸ்டர் இப்போ நம்ம ஹீரோ கைக்கு வந்துருச்சு. அந்த போஸ்டரை படிச்சு பார்க்கும்போது தான் ஹீரோயினுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான தொட்டா ஷாக் அடிக்கிற வியாதி இருக்குன்னு தெரிய வருது. அவ்வளோதாங்க. இதை பார்த்த உடனே ஹீரோனை பார்த்து மறைச்சிட்டு அடுத்த நாளே தான் மாமாவை கூப்பிட்டு, யோ மாமா, நான் ஒன்றும் மகதீராவும் இல்லை, அவ காதலகரவளும் இல்லை, அவளை தொட்டாலே கரண்ட் ஷாக் அடிக்குதியா, நேற்று கூட அவளை தொட போய் தூக்கி வீசி அடிக்கப்பட்டு பெட்டெல்லாம் நொறுங்கிச்சு தெரியுமா? ஓ அப்படிதான் கட்டில் நொறுங்கிச்சா? நாங்க கூட நீ ஏதோ மொட்டத்தனமா பண்ணி தான் கட்டில உடச்சிட்டோன்னு ஊர் முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி மாமங்காரன் கிண்டல் அடிக்க, அட போயா வாயா, இதை பத்தி முதல்ல அவங்க அப்பா கிட்ட போய் பேசுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ மாமங்காரனை கூட்டிட்டு அப்பா கிட்ட போயிட்டு இதை பத்தி விசாரிக்க போக அப்புறம் தான் இவருக்கே எல்லா உண்மையும் தெரிய வருது. மாப்பிள்ள என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு இதை பத்தி நான் உங்ககிட்ட சொன்னேனே, ஆஹா இவர் சொல்லும் போது நம்ம இவர் சொல்றதையே காது கொடுத்து கேட்காம இவர் பொண்ணையே சைட் அடிச்சுமே, இப்ப பார்த்தா நல்லா வசமா மாட்டிட்டோம் அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த குழப்பத்தோடு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தா வீட்டுல நம்ம ஹீரோயின் வீட்டுல இருக்கிற லேடிஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. மாமனார் சரக்கு அடிக்கிறாங்களே அவங்கள பேசியே திருத்துறாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அந்த வீட்டுல இருக்க நம்ம ஹீரோவோடைய அம்மாக்கு பிடிச்சிடுது. டேய் புது பொண்டாட்டிக்கு நீ தான் ஊட்டி விடணும் அப்படின்னு மாதிரி சாப்பாடு கொடுத்து ஊட்டி விட சொல்றாங்க. ஹீரோவும் ஹீரோயினுக்கு ஊட்டி விட அவ்வளவுதான் போச்சு, இவருக்கு ஷாக் அடிக்க போது தொட போறாரு அப்படின்னு நினைக்கும் போது, ஆனா சாப்பாடு ஊட்டி விடும்போது அவருக்கு ஷாக்கே அடிக்கல. அப்படியே ஹீரோயின் கண்கலங்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி லாஸ்டா இவங்க குழந்தையா இருக்கும்போது ஹீரோனோட அம்மா தான் இவங்களுக்கு எல்லா காமிச்சு சாப்பாடு ஊட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ இவங்களுடைய ஹஸ்பண்ட் கையில தான் அவங்க அம்மா மாதிரி சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. ரொம்ப நாளாக நம்ம ஹீரோனோட கனவு இந்த மாதிரி கூட்டு குடும்பத்தில் சந்தோஷமா வாழ்றது தான். ஸோ அதனால எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மறைச்சிக்கிட்டு அந்த குடும்பத்தில் ஐக்கியமாக வராங்க. ஆனால் ஹீரோக்கு நல்லா தெரியுமே ஹீரோன் தொட்டாலே ஷாகடிக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால அவன் ஒதுங்கியே இருக்கான். இதை கவனிச்ச ஹீரோடைய அம்மா, டேய் உன் பொண்டாட்டி தனியாக கோயிலுக்கு போறான்றா, நீ அவளை வண்டியில் கூட்டு போ அப்படின்னு சொல்ல, வண்டியில் அவளை ஏற்றிட்டு போனா அவன் போய் சேர வேண்டியதான் சொல்லிட்டு ஹீரோ மனசில் நினைச்சிக்கிட்டு நானே நடந்தா போகிறேன், வண்டியில் பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்ல, டேய் அவளை ஆட்டோவில் கூட்டு போடா அப்படின்னு மாதிரி ஆட்டோவில் ஏற்றி அனுப்புறாங்க. 2 பேரும் இப்போ கோயிலுக்கு வராங்க. அப்படி கோயிலுக்கு வந்த இடத்துல அங்கே கோயில் வாசல்ல ஊரில் நடக்க போகிற எலெக்ஷனில் நாங்கள் தான் ஜெயிக்க போறோன்ற மாதிரி எதிர்கட்சியை சேர்ந்த ஒருத்தன் ரவுடித்தனம் பண்ணி அப்பப்போ நம்ம ஹீரோ ஒம்பொழுக்கிறது வாடிக்கையா வச்சுட்டு இருக்கான். இப்போவும் கோயிலுக்கு வந்த நம்ம ஹீரோ கிட்ட கிண்டல் பண்ணி பேச, இதெல்லாம் பார்த்துட்டு கூடவே நின்றுட்டு இருக்க நம்ம ஹீரோனால பொறுத்துக்க முடியல. கொஞ்சம் இருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோயிலுக்குள்ள போயிட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டு சும்மா கில் பில் படம் ஹீரோயின் மாதிரி எனக்கு இருக்கக்கூடிய பவரை யூஸ் பண்ணி தான் ஹஸ்பண்டை கிண்டல் பண்ண அந்த எதிரியாங்க கொடுத்து பறக்க விடுறாங்க. அப்படி எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிட்டு ஹீரோ நோக்கி வரும்போது தனக்காக தான் இவ இப்படி ஃபைட் பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் தெரிய வருது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ ஒரு எலெக்ஷன்ல தன்னுடைய கணவர் நிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே ஹீரோயின் வீடு வீடா போயிட்டு ஓட்டு கேட்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. இப்படி எல்லாமே ஓரளவுக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது தான் ஹீரோவுடைய தம்பி, அதாவது சித்தப்பா பையன் இருக்கால, அவன் ஆல்ரெடி அந்த 80 ஏக்கர் சொத்து வரணுன்றதுக்காக பிரெக்னண்டா இருந்த ஒரு ஹிந்திகார் பொண்ணை கூட்டு வந்து இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தால, அந்த பிரெக்னண்டான ஹிந்திகார் பொண்ணை தேடிக்கிட்டு ஒருத்தன் வந்திருக்கான். இவன் யாரானா உண்மையிலே அந்த பிரெக்னன்ட் ஹிந்திகார் பொண்ணுடைய ஹஸ்பண்ட். இந்த விஷயம் அந்த வீட்டுல இருக்கும் தெரிய வந்ததும், ஏன்டா அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஹீரோவுடைய தம்பியை சட்டை பிடிச்சி கேட்கும் போது தான் தாத்தா எழுதி வச்ச உயில் படி அந்த 80 ஏக்கர் சொத்து வரணும்னா 2 பேரன்கள்ல யார் முதல்ல குழந்தை பெற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே அந்த சொத்தெல்லாம் போய் சேரும். ஸோ அதனால எனக்கு சொத்து வரணுன்றதுக்காக தான் நான் இந்த இந்திகார் பொண்ணை வாடகை கூட்டு வந்தேன். 3 மாசமா வாடகை கொடுக்காதனால அவங்க ஹஸ்பண்ட்காரன் கூட்டு போகிறதுக்காக வந்திருக்கான் அப்படின்ற உண்மை தெரிய வந்ததும், ஏண்டா இப்பெல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி குடும்பத்துக்குள்ளே பயங்கர சண்டை. இந்த சண்டையை நம்ம ஹீரோயின் போய் விலக்கி விட திரும்பவும் நம்ம ஹீரோக்கு ஷாக் அடிச்சு தூக்கி வீசி அடிக்க போறாரு. நடுவில் கொஞ்ச நாள் ஹீரோயின் மேல பாசமா இருக்கும்போது அந்த ஷாக் வராம இருந்துச்சு.
ஆனால் ஒரு மாதிரி இவங்க மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்ட பார்த்து அதிர்ச்சியாய் நம்ம ஹீரோயின் போயிட்டு தடுக்கும் போது தான் ஹீரோக்கு இந்த மாதிரி ஷாக் அடிக்கப்பட்டு ஹீரோவும் போய் கட்டிலே போய் விழுந்து கட்டில் நொறுங்குது. ஓ முதராத்திரி அன்னைக்கு இப்படி தான் கட்டில் நொறுங்குச்சா அப்படின்ற மாதிரி ஊர்காரங்களாம் பார்த்து ஹீரோவை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல ஹீரோக்கு ஒரு மாதிரி ஈகோ டச் ஆயிடுது. ஒரு பக்கம் ஹீரோடைய தம்பியை பிடிச்சி சொத்துக்காக ஏன்டா இப்பெல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி எல்லாரும் திட்டிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நீ மட்டும் யோகியமா அந்த சொத்து வரணுன்றதுக்காக தானே இந்த பொண்ணியை நீ கல்யாணம் பண்ணி கூட்டு வந்த, அது போக அந்த ஊரே சேர்ந்து வரதட்சணையா உனக்கு 25 லட்சம் காசு வேற கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த இடத்துல உண்மையை போட்டு உடைக்க இந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. சொத்துக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணீங்களா, அப்ப என் மேல உங்களுக்கு லவ் எல்லாம் எதுவும் இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் போயிட்டு ஹீரோவை பிடிச்சி கேட்க ஆல்ரெடி ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்க நம்ம ஹீரோ ஆமா உன்னை நான் சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தேன், உங்க ஊருக்காரங்களும் நீ அந்த ஊரை விட்டு போனா போதும் தானே உனக்கு இருக்கிற இந்த ஷாக் அடிக்கிற பிரச்சனை இருக்கிறதே மறைச்சு என் தலையில கட்டி ஆரம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆக்ரோஷத்தில் திட்ட அவ்வளவுதாங்க கோவப்பட்ட நம்ம ஹீரோன் இதுக்கு மேல உன் கூட வாழ்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு சொந்த ஊருக்கே திரும்பிறாங்க. சொந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் ஹீரோனை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஐயோ வந்துட்டாளா அப்படின்ற மாதிரி ஷாக்காக அவங்க எல்லாரையும் முறைச்சிட்டு நம்ம ஹீரோன் நேரா அவங்க வீட்டுக்கு போக வீட்டுல இருக்க இவங்க அப்பாவா புகுந்த வீட்டுல இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரது சகஜம் தான், அதுக்காக வீட்டுக்கு வந்துடக்கூடாதுமா, எவ்வளவு அடியும் மிதியும் பட்டாலும் அங்கேயே தான் அவங்க வீட்டே தான் கிடக்கணும் அப்படின்னு ஒரு பூமர்த்தனமா பேச அவங்க அப்பாவையும் ஒரு முறை முறைச்சிட்டு நம்ம ஹீரோன் இப்போ அந்த வீட்டே ஹீரோ மேல கோவத்துல இந்த வீட்டே தங்கிடுறாங்க. ஹீரோன் இப்படி போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோனை பயங்கரமா மிஸ் பண்றாரு. ஒரு நாள் ஹீரோவுடைய ஆப்போனண்டான அந்த எதிர்கட்சி தலையன் தபேல தலையன் அவன் ஹீரோவை பழி வாங்குறதுக்காக அவன் கூடவே இருந்த ஹீரோவுடைய தம்பியை தூக்கி வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். விஷயம் கேள்விப்பட்ட நம்ம ஹீரோ கோவமா போய் கிளம்பி எதிரிக்கு அங்க அடிச்சு நொறுக்கி விட்டு தன் தம்பியை காப்பாத்தி கூட்டு வந்துறான். அதுக்கப்புறம் தம்பிக்கு உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகி வீட்டுல பழையபடி இவங்க எல்லாரும் கூட்டு குடும்பமா ஒண்ணு சேராங்க. அப்ப அந்த இடத்துல ஹீரோ அம்மா நீங்க எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டீங்க, அன்னைக்கு நம்ம குடும்பமே சரி கிடக்கும் போது நம்ம குடும்பத்தையே ஒழுங்குபடுத்தணும்னு அந்த பொண்ணு தான் ஆசைப்பட்டா, ஆனா அந்த பொண்ணையே நீங்க திட்டி அனுப்பிட்டீங்க, போய் முதல்ல உன் பொண்டாட்டி பேசி சமாதானப்படுத்தி கூட்டுவாடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி அனுப்ப நம்ம ஹீரோவும் கிளம்பி ஹீரோன் ஊருக்கு போறான். அதுக்கு முன்னாடி ஹீரோனுக்கு எப்பத்துல இருந்து இப்படி ஒரு ஷாக் அடிக்கிற பிரச்சனை இருக்குன்றத ஹீரோனோட அப்பா கிட்ட தனியா கூப்பிட்டு பேசி கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அப்பதான் ஹீரோன் அப்பா ஒரு பிளாஷ்பேக் போறாரு. அந்த பிளாஷ்பேக்ல அவருடைய ஒய்ஃப் நிறமாத கர்ப்பிணியா இருக்கும்போது பிரெக்னன்சி பெயின் ஏற்பட்டிருக்கு. உடனே ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்க்கறதுக்காக வேக வேகமாக கூட்டு போயிட்டு இருக்காரு. போற வழியில வலி அவங்களுக்கு அதிகமா ஏற்பட்டிருக்கு. நல்ல மழை வேற. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு மின்னல் போற வழியில இருந்த மரத்துல பாஸ் ஆகி அந்த மரத்துக்கு அடியில போயிட்டு இருந்த கர்ப்பமா இருக்க இந்த அம்மா மேல பாஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்து குழந்தையும் பிறந்துடுது. ஆனா பிறந்த அந்த பெண் குழந்தை யார் தொட்டாலும் ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. காரணம் அந்த மின்னல் ரொம்ப ரொம்ப ஒரு ரேரான டிசீஸ். எப்பெல்லாம் உங்க பெண் குழந்தை எமோஷன் ஆகுறாளோ அப்பெல்லாம் அவளுடைய உடம்புல இருந்து கரண்ட் பாஸ் ஆகும் அப்படின்னு டாக்டரும் சொல்லி அனுப்புறாரு. அந்த குழந்தையோட எல்லாருமே பயப்படுறாங்க. ஆனா குழந்தைய பெத்த அதாவது நம்ம ஹீரோனோட அம்மா அவங்க தொட்டு தூக்குறாங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகல. அப்புறம் தான் புரிய வருது அந்த குழந்தைய எந்த ஒரு அதிர்ச்சியும் ஷாக்கும் கொடுக்காம வெண்மையா பார்த்துக்கிட்டா அவளுக்கு ஷாக் வர மாட்டேங்குது. ஸோ இப்படியே தான் 10 வயசு வரைக்கும் வளர்க்குறாங்க. சுகுமாரியோட 10வது வயசுல தான் உடல்நிலை குறைவால இவங்க அம்மா இறந்து போயிறாங்க. இவங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த இரவு ஒரு கேங் அந்த ஊருக்குள்ள இறங்கி நிறைய பெண் குழந்தைங்களை கிட்னாப் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அதுதான் நம்ம படத்தோட ஓப்பனிங் சீன்ல பார்த்துருப்போம். ஸோ சுகுமாரி பிறந்து 10 வருஷம் கழிச்சு அந்த கிட்னாப்பர்ஸ் சுகுமாரியை தொடரும்போது தான் பயங்கரமா அதிர்ச்சியாய் அவக்குள்ள இருந்து திரும்பவும் அந்த கரண்ட் பாஸ் ஆகி கிட்னாப்பர்ஸ் எல்லாரையும் தூக்கி வீசி அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்பா குழந்தைய தூக்கிட்டு அந்த ஊரை விட்டு வந்திருப்பாரு. இப்படி சின்ன வயசுல நடந்த எல்லா விஷயத்தையுமே ஹீரோயின் அப்பா நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல அப்புறம் தான் இவனே ரியலைஸ் பண்றான். வீட்டுல இருக்கும்போது கூட ஹீரோயின் கூட பாசமா பார்த்துட்டா அவளுக்கு அந்த ஷாக் கீக்கெல்லாம் எதுவும் வராம இருந்திருக்கு. சரி ஓகே நான் என் குடும்பத்தையே கூட்டு வந்து அவளை பேசி சமாதானப்படுத்தி கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ தான் குடும்பத்தையே கூட்டிட்டு ஹீரோனை கூட்டிட்டு வரதுக்காக திரும்ப அந்த ஊருக்குள்ள போறான். அந்த ஊருக்குள்ள பிரசிடனுடைய பொண்ணு மல்லி அதாவது நம்ம ஹீரோனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு இவன் நிறமாத கர்ப்பிணியா அந்த ஊருக்குள்ள வந்திருக்காங்க. பிரசவத்துல குழந்தை இறந்து பிறந்திருக்கு. அவ்வளவுதாங்க அந்த மொத்த ஊருமே சோகத்துல இருக்க அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் போயிட்டு இறந்து பிறந்த அந்த குழந்தை மேல லைட்டா தொட்டதும் தனக்குள்ள இருந்த அந்த ஷாக் அந்த குழந்தைய உயிர் பழைக்க வைக்குது. இதை பார்த்த ஊர் பிரசிடென்ட் ஊர்க்காரங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து சுகுமாரியை பார்த்து உன்னை நாங்க இத்தனை நாள் ரொம்ப தப்பா நினைச்சிட்டோமா, நீ எங்க ஊருக்கு கிடைச்ச சாபம் கிடையாது வரோம் அப்படின்ற மாதிரி ஹீரோனை தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதே இடத்துல நம்ம ஹீரோ தான் குடும்பத்தோடு போயிட்டு நான் மன்னிச்சிரு என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஆனா ஹீரோன் கேட்கற மாதிரி இல்ல, சொத்துக்காகவும் வரதட்சணைக்காகவும் தானே எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனீங்க, நான் திரும்ப கூடலாம் வரப்போறது கிடையாது, தயவு செஞ்சு அப்படியே கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி முறைச்சிக்கிட்டே சொல்ல அப்பவும் மனம் தளராத நம்ம ஹீரோனை பார்த்து சின்ன வயசுல ஹீரோன் அம்மா நீ நிலா மாறிமா உன்னை யாரும் தொட முடியாதுன்றமா சொல்லிருப்பாங்களே அந்த டயலாக் இங்க போடுறாரு. சுகுமாரி நீ நிலா மாறி உன்னை யாரும் தொட முடியாது, ஆனா இந்த உலகம் இருளுக்குள்ள முழுகும் போது உன்னால மட்டும்தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்க முடியும், அப்படிப்பட்ட நிலாமானி அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா போயிட்டுக்கா பேச அவ்வளவுதான் 2 பேருக்குள்ளேயும் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி சமாதானமாகி கூட்டு போறாரு. அப்படி கூட்டு போகும்போது ஹீரோன் கையை பிடிச்சா கூட்டு போறாரு.
ஷாக்கே அடிக்கல. காரணம் நம்ம ஹீரோயின்குள்ள இருந்த அந்த பயம், அந்த அதிர்ச்சி அதெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லாம காமாகி அப்படியே ஹீரோ கூட கிளம்பி போக சரியா 1 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு குழந்தை பிறகுது. எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய பாக்குறதுக்காக ஹீரோடைய மாமாலாம் வார்டுக்குள்ள போயிட்டு வரும்போது மாதிரி தீஞ்சு போய் வராரு. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு பிறந்திருக்க அந்த குழந்தைக்கு இப்போ அந்த எலக்ட்ரிக் ஷாக் ஆகிற சக்தி கிடைச்சிருக்கு. அப்படியே தொடருன்ற மாதிரி பாடத்தை முடியாங்க. என்ன மக்களே, இந்த ஓ சுகுமாரின்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஒரு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதையும் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா பை.